யூஎஸ்ஏ ப்ரிவியூ பேசணும். அதுல என்ன சொன்னேன், நீங்க நீங்க எங்கன்னா திலக் வர்மாலாம் பேட்டிங்கே வர மாட்டானா, இவங்க அபிஷேக் சர்மா செஞ்சுரினா, இஷான் கிஷன் இவனை செஞ்சுரினா, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா எங்கடா செஞ்சுரி 0க்கு 2ன்னு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆனா இப்படிதான் ஆகும். எப்படியும் 2 ஓப்பன் எனக்கு இன்னொரு டவுட். சஞ்சு சாம்சன் ஆடினா 0 ஃபார் 1 இருந்திருக்காங்க. 11 பேர் இப்போ 11 பேரு அன்னைக்கு சஞ்சு சாம்சன் அடிக்கும் போது உனக்கு அவன் ஒருத்த மட்டும் தான் 10 பேர் அடிச்சானுங்க. நான் சஞ்சு சாம்சன் பார்ட் 4 வரல நம்ம வீடியோ போட்டு அடிச்சாச்சு. அவருக்கு ஸ்டாட்ஸும் ஒன்னும் பெருசா இல்ல. நான் சொன்னல 60 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. 6 இன்னிங்ஸ்ல 3 செஞ்சுரி 3 50 அடிச்சிருக்காரு. மீதி எல்லாம் ஆவரேஜ் 13 ஆவரேஜ்ல அடிச்சு வச்சிருக்காரு. நம்ம ஸ்டாட்ஸ் சொல்லி அடிச்சிருக்கோம். இஷான் கிஷன் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வா. டாப் ஆர்டர் ஃபெயிலியரே கிடையாது. தொடவே விட மாட்டாங்கடா. எனக்கு புரியல. இல்ல டாப் ஆர்டர் தொடக்கூடாதுன்னு நீ சஞ்சு சாம்சன் தொட்டுக்கவே கூடாதுல. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் எப்படி சொல்லுவீங்க? 45க்கு தான் 2. நீங்க 0க்கு 2 இந்த கேள்வி பேசி இருக்கணும். 45 2 அதுல வந்து 77க்கு 7 எப்படி வந்துச்சுன்னா நீங்க பேசணும். அபிஷேக் சர்மா தப்பு பண்ணிட்டாரு சொல்லதான் வரேன். அதுக்காட்டியுமே நீ சஞ்சு சாம்சன் கூட்டு வந்து சஞ்சு சாம்சன் தான் ஆட வைக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்போம். சொல்றேன் நந்தா, நீ கரெக்டா பேசுறா. சிவம் டுபேல பாஸ் போலிங் சர்வை பண்ண முடியுமா? அவரு அந்த ஒரு பால் சர்வை பண்ணாம அவுட் ஆனது. அத சிவம் டுபேவை தான் நம்ம பிளேம் பண்ணுவோம். அண்ணன் சொல்ற மாதிரி கம்பீர் மாமாவோட அதுல வந்து பிளேம் பண்ண கூடாது. இது எனக்கு புரியவே இல்ல. ஒரு பால் மொத பால்ல டக் அவுட் ஆறீங்க அபிஷேக் சர்மா. அந்த ஒரு பால் ஏன் நிக்க மாட்டேங்கிறத நான் கேக்குறேன். அது சிவம் டுபேக்குன்னு வரும்போது நீ எடுத்துக்கிற. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அபிஷேக் சர்மா அடுத்த 100 அடிச்சுட்டு என்னன்னு பேசுவீங்க? சரி, சிவம் துபே அடுத்த மேட்ச் ஒரு 50 அடிச்சுட்டா நீ எப்படி பேசுவ? அன்னைக்கு 100% ஷாட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம்? உலக வரலாற்றுல அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் கிடையாதுன்னு பேசணும். அதேதான் நீயும் தான் பேசுன. சிவம் துபே வந்ததே 6 அடிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் மேல இருக்கலாம்னு பேசுன. வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா யூஎஸ்ஏ விசஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச் இந்தியாவுக்கு. இன்னைக்கு ஒரு நொட்டிட்டு போயிடுச்சு தமிழ், ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வந்துக்கிறோம் நம்ம. சரி, மேட்ச் எப்படி போச்சு தினேஷ், நீயே ஆரம்பிச்சிரு. எப்படி சொல்றது, அண்ணனை கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அபிஷேக் சர்மா டக் அவுட். எனக்கு என்ன கண்டென்ட், நான் தான் சொல்லிட்டேன் 0. உடனே சஞ்சு சாம்சன் தான் அந்த இடத்துல 100 ரன் 6 ஓவர்ல அப்படின்னு இருப்பீங்க. ஓகே, நான் இன்னைக்கு பிளேம் பண்றது ஃபுல்லா மிடில் ஆர்டரா தான் பிளேம் பண்ணுவேன். நான் ஆனா ஸ்டாட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இஷான் கிஷன் அவுட் ஆகும்போது 45.1, இஷான் கிஷன் அவுட் ஆகும்போது 45.2. அதுல இருந்து நம்ம ஸ்லம்ப் எப்படி ஆயிருக்கோம்னா, ஹர்திக் பாண்டியா விக்கெட் ஆகும்போது 77க்கு 6. நம்ம இதுல வந்து அபிஷேக் சர்மாவே இஷான் கிஷனே இங்க பிளேம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தே ஆகணும். நம்ம பிளேம் பண்ணோம்னா ரிங்கு சிங்கையும் சிவம் டூபேவையும் ஹர்திக் பாண்டியாவையும் தான் பிளே பண்ணணும். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ரிங்கு சிங்குக்கு எனக்கு என்னமோ பேட்ல படல, அவரு அடிக்க மாட்டேங்கிறார், சரியா அடிக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு வந்து 2 பாலுக்கு பால் வந்து ரன் அடிச்சிருந்தா கூட 14 பந்துக்கு 14 ரன் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல ஸ்கை பிரஷர் இருந்திருக்காது. 14 பந்துக்கு 7 ரன்னுங்கிறது அப்படியே 50 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டதுதான் வந்து இன்னைக்கு மேட்ச் ரொம்ப பின்னாடி போச்சு. அதெல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு எரரு. எப்பயுமே நம்ம ராகுல் டிராவிட் கோச்சா இருக்கும் போது ஒரு யுக்தி பயன்படுத்துவோம். விக்கெட் இப்படி ஃபாலோ ஆகும் போது அக்சர் பட்டேல் முன்னாடி இறக்கி விடுவாங்க. இன்னைக்கு சிவம் டூபே இறங்கின இடத்துல அக்சர் பட்டேல் இறங்கியிருந்தா இன்னைக்கு 180 190 இந்தியா போயிருக்கும். சிவம் டூபே வந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்து சீக்கா எல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டாங்க இந்த பால் விக்கெட்டுன்னு. அதே மாதிரி கரெக்டா அந்த பால் விக்கெட் ஆனாரு அவரு. அப்படியே போயிட்டு நல்லா ஸ்கை ஒரு காட்டு இன்னிங்ஸ். மனுஷனாடா நீ எல்லாம் ஃபார்ம்ல இல்ல நீங்களே சஞ்சு சாம்சன் இப்படியா வாய்ப்பு கொடுத்தா நீங்க இது மாதிரி அடிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பனிங்க இதுல அவனுங்க அந்த டார்கெரியன் அந்த லேண்டிஸ்டர்ஸ் எல்லாம் அவனை கொல்றதுக்கு வருவாங்க. அவன் கத்தி தூக்கிட்டு இப்படி நிப்பான அது மாதிரி ஸ்கையோட டெம்ப்ளேட் நீங்க போட்டுங்க. நீங்க மீமு தான் நாளைக்கு தெரிவிக்க போது ஸ்கை ஃபேன்ஸ்க்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீ அதாவது ஓப்பனிங்கா பிளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே உன் பாய்ஸை நீ காப்பாத்துற. நீ எப்படி பிளேம் பண்ணாம போவ?
உன்னை நம்ப எப்படி ப்ளேம் பண்ணுவீங்க? சரி விடு. நீங்க எப்படி ப்ளேம் பண்றீங்கன்னு இங்க சொல்றேன். பாரு, ஸ்டாட்ஸ் இல்ல ஒரு சொல்றேன். நீ ஸ்டாட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராத. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. யூஎஸ்ஏ இஷான் மேட்ச் கிஷன் அவுட் ஆகும்போது ப்ரிவியூ இல்ல, 45 ஒரு ரன். எனக்கு ஒண்ணு மட்டும் பதில் சொல்லு. யூஎஸ்ஏ ப்ரிவியூ பேசணும். அதுல என்ன சொன்னேன்? நீங்க நீங்க எங்கன்னா திலக் வர்மாலாம் பேட்டிங்கே வர மாட்டானா, இவங்க அபிஷேக் சர்மா செஞ்சுரினா, இஷான் கிஷன் இவன் செஞ்சுரினா, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா எங்கடா செஞ்சுரி? 0க்கு 2ன்னு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆனா இப்படிதான் ஆகும். எப்படியும் 2 ஓப்பன் எனக்கு இன்னொரு டவுட். சஞ்சு சாம்சன் ஆடினா 0 ஃபார் 1 இருந்திருக்காங்க. நம்ம பேட்டிங் பிச்சர்ஸ்லயே சஞ்சு சாம்சன் என்ன ஆடினாருன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பிச்ச இந்தியா இப்ப நியூசிலாந்து சீரீஸ்ல ரெண்டு மேட்ச் பவுலிங் பிச்லயே இல்ல நம்ம ஸ்லோ பிச்லயே டேன் ஆவர் பிச்லயே ஆடிட்டு வந்திருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வேர்ல்டு கப்ல டேன் ஆவர் பிச்ல ஆடினதான் மிஸ்டேக். நம்ம பேட்டிங் பிச்சர்ஸ்ல பேட்ல பட்டாவே 260 270ங்கிற பிச்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு பிச் இல்ல பேட்டுக்கு வராத பிச் வந்தோடனே இன்னைக்கு இல்ல மாட்டிக்கிட்டோம். அப்ப இதுதான் உண்மை. அப்ப இப்ப அபிஷேக் சர்மா மேட்ச் அந்த மாதிரி பேட் பவுலிங் பிச்சா இருந்தா அவுட் ஆனா பிரச்சனை கிடையாது உனக்கு. அபிஷேக் சர்மாக்கு ஃபெயிலியர் ரேட் கம்மி. 4ல ஒரு இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ரேட்லாம் கேட்கல. யூஎஸ்ஏ நீங்க மாதிரி என்ன ஒரு டீம் கூடயே நான் தான் சொல்லிட்டேன். யூஎஸ்ஏ மாதிரி ஒரு டீம் கூடயே உங்க ஆள் அவுட் ஆகும்போது யுஎஸ்ஏ மாதிரி டீம்ல யுஎஸ்ஏ நான் பாகிஸ்தான் 2 கப் அடிச்சிருக்காங்க. யுஎஸ்ஏ நல்ல பவுலிங் யூனிட் தான். ஸ்கை இஷான் கிஷானே அபிஷேக் சர்மா மட்டும் அடிக்கல, திலக் வர்மா அடிக்கல, சிவம் டூபே அடிக்கல. நீங்க ஏன் சிவம் டூபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா மேல பிளேமே வைக்க மாட்டேங்கிறீங்க? blame நான் என்ன சொல்றேன், இங்க பாரு, கிரிக்கெட்டுங்கிறது 11 பேர் இப்போ 11 பேரு அன்னைக்கு சஞ்சு சாம்சன் அடிக்கும் போது உனக்கு அவன் ஒருத்தன் மட்டும் தான் 10 பேர் அடிச்சானுங்க. நான் சஞ்சு சாம்சன் பார்ட் 4 வரலும் நம்ம வீடியோ போட்டு அடிச்சாச்சு. அவருக்கு ஸ்டாட்ஸும் ஒன்னும் பெருசா இல்ல. நான் சொன்னல 60 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. 6 இன்னிங்ஸ்ல 3 செஞ்சுரி 3 50 அடிச்சிருக்காரு. மீதி எல்லாம் ஆவரேஜ் 13 ஆவரேஜ்ல அடிச்சு வச்சிருக்காரு. நம்ம ஸ்டாட்ஸ் சொல்லி அடிச்சிருக்கோம். அதுக்கு மேல அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இன்னமும் வாய்ப்பு கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கிறதே எனக்கு தெரியல. இல்ல நான் சஞ்சு சாம்சன் வாய்ப்பு கொடுன்னு சொல்லல. இவங்கள 2 பேருக்கு ஏன் இல்ல நான் என்ன சொல்றேன் முழுசா கேட்டுக்கோ. இப்ப ஏன் இவங்க 2 பேருக்கு ஓப்பனிங் இறங்க கூடாதுன்னு சொன்னது இதுதான் காரணம். தத்தளிச்சு விட்டுருவாங்க 2 பேர். 0 வேர்ல்டு கப் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் முழுசா கேட்டுக்கோ. இதே கடைசி மேட்ச் 270 அடிக்கும் போது இஷான் கிஷன் 100 ரன் அடிக்கும் போது சந்தோஷமா தான் இருந்திருக்கு எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆகும்போது ஃபெயிலியர்ங்கிறது கிரிக்கெட்ல ஒத்துக்கலாம். 5ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆனா ஒத்துக்கலாம். 5க்கு 5மே ஃபெயிலியர் ஆனதா யாருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. சஞ்சு சாம்சன் டாபிக் இதான். நான் என்ன சொல்ல வரேன், இஷான் கிஷன் இஷான் கிஷன் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வா. டாப் ஆர்டர் ஃபெயிலியரே கிடையாது. தொடவே விட மாட்டாங்கடா. எனக்கு புரியல. இல்ல டாப் ஆர்டர் தொடக்கூடாதுன்னு நீ சஞ்சு சாம்சன் தொட்டுக்கவே கூடாது. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் எப்படி சொல்லுவீங்க? 45க்கு தான் 2. நீங்க 0க்கு 2 இந்த கேள்வி பேசி இருக்கணும். 45 2 அதுல 77க்கு 7 எப்படி வந்துச்சுதான் நீங்க பேசணும். இடையில 5 விக்கெட் எப்படி போச்சுன்னு பேசுங்க. சிவம் டூபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா இவங்க எப்படி சொதப்படாங்கன்னு பேசுங்க. நான் என்ன சொல்றேன், நீ இன்னைக்கு மேட்ச் பேசுற, இனிமேட்டு வர மாதிரி பேசுங்க. அனலிஸ்ட் மாதிரி பேசுறேன். மேட்ச் இல்ல அபிஷேக் சர்மா பேச விடுங்க. ஒரே நான் சொல்லி முடிச்சு இந்த பாயிண்ட் நீ என்ன பேச. அபிஷேக் சர்மா பயிற்சி ஆட்டத்திலயும் இதே மாதிரிதான் திணறினாரு, அங்கேயும் அடிக்கல. யூஎஸ்ஏ மாதிரி நீயே சொல்லியிருக்க இந்த பவுலிங்க்கு எல்லாம் செஞ்சுரி அடிப்பாரு. ப்ரிவியூல நீ சொல்லியிருக்க அவரை தாண்டி வராது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஃபெயிலியர், டீமே ஃபெயிலியர். நான் சொல்ற பேசவே விட மாட்டேங்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் பேசவே விட மாட்டேங்கிறேன். என் பாயிண்ட் மட்டும் கேளு. நீ பாயிண்டா பேசுறதா ப்ரோ. சஞ்சு சாம்சனுக்கு எப்படியாவது முட்டு கொடுக்கற மாதிரி பேசுறீங்களா? இங்க சஞ்சு சாம்சன் பத்தி நான் எடுத்துட்டு வரல. உங்க ஆள் தப்பு பண்ணிருக்கான்னு தான் சொல்ல வரேன். இத திருத்திக்குமான்னு தான் நான் கேக்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சார். அபிஷேக் சர்மாக்கு நல்ல பவுலிங் போற டீம் நிக்க வச்சு விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே நான் மறைச்சு பேசலாம். ஆனா சஞ்சு சாம்சன் ஃபெயிலியர் ஆனாருங்கிறத நீங்க ஒரு நாள் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் நான் சஞ்சு சாம்சன் இப்ப எடுத்துருவான்னு ஏதாவது சொன்னாடா? அபிஷேக் சர்மா தப்பு பண்ணிட்டாரு. சஞ்சு சாம்சன் தான் ஆட வைக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சொல்றேன் நான் தான். நீ கரெக்டா பேசுறா. ஒண்ணும் இல்ல. இப்போ அபிஷேக் மேல தப்பு இருக்கானா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா மேக்சிமம் இந்த டீப் கவர்ல ஃபீல்டர் அவ்வளவா பார்க்க மாட்டோம். எடுத்த உடனே பவர் பிளேக்குள்ள
இன்னைக்கு அழகா யூஎஸ் என்ன பண்ணாங்க, டீப் கவர்ல வச்சாங்க. என்னோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஏன் நீங்க அடிக்க போறீங்க அப்படின்றதுதான் ஒரே ஒரு விஷயம் அபிஷேக் இல்ல சர்மா. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போவாரு. அடிக்க போய் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாங்க. தான் சரி, இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சூர்யா அந்த கேட்ச் விட்டாங்கல்ல, சூர்யா கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமை என்ன நம்மளுது? காலையில மேட்ச் தோத்துருப்பாங்க ஆக்சுவலா. காலையில பாகிஸ்தானும் நெதர்லாந்தும் மேட்ச் அதுதான் அதுல கேட்சஸ் இந்த மேட்சஸ். சரியா, இப்ப நான் அதுக்கெல்லாம் வரல. Catches நீ in the ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து matches. அடிக்க போனா அபிஷேக் சர்மா அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு அது சக்சஸ் கிடைச்சிருக்கு. நான் இல்ல அப்படிதான் ஆடுறாரு. இப்ப அவரோட வீக்னஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல. அந்த ball போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. வீக்னஸ் அபிஷேக் சர்மா இப்போ வீக்னஸ் அப்படியே தான் weakness. இருக்கு. சொல்லு வீக்னஸ். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு சொல்லு. சொல்லு. மேல சொல்ல மாட்டான். நான் சொல்றேன் இல்ல இல்ல நான் ஐபிஎல் இருந்து சொல்றேன். வீக் நல்லா பவுலிங் போற டீம் நிக்க வச்சு தேர்ட் மேன்லயும் டீப் கவர்லயும் நான் ஒரு விக்கெட் எடுப்பேன் டீம். நல்லா மொக்கையா பந்து போற டீம் வச்சு செய்யும் செஞ்சு பாருன்னா நான் உங்ககிட்ட நான் இந்த நம்ம ரிவ்யூவிலே நான் 4-5 டைம் சொல்லியிருக்கேன். சொல்லு. இப்போ இந்த பாயிண்ட் தான் நான் எடுத்துட்டு வரேன். இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல போட்டா உங்களை நிக்க வச்சு பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரியுது. உங்க வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ நீங்க ஏன் அதை வந்து மாத்தி ஆடக்கூடாது? ஏன் மறுபடியும் அதுலயே அவுட் ஆவீங்க? இப்ப இந்த கடைசியா ஒரு 6-7 மேட்ச்ல எடுத்துப்பாரு T20ல ஒரு 3 டைம் டக் அவுட்லயே இருக்காரு. அது நீங்க கொஞ்சம் மாத்தினா பெட்டரா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதான் அபிஷேக் சர்மா. ஆனா அபிஷேக் பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு 10 பால் பட்டுருச்சுன்னா அவர் வேற லெவல் ஆட வராரு. அது வேற விஷயம். இப்போ நீங்க அந்த உங்க வீக்னஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்றப்ப நீங்க அதுக்கு வேற ஷாட்டோ இல்ல அந்த பால கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஆடிட்டீங்கன்னா இந்த ப்ரெஷரே இருக்காது இந்த மேட்ச்ல. கீழே இன்னைக்கு சூர்யா மட்டும் தான் அடிச்சாரு. சூர்யா அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மேட்ச் போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா மேட்ச் போயிடுச்சுன்னா நினைச்சோம் நம்ம எல்லாருமே. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த எப்படி சொல்ற மாதிரி சொல்லுங்க, தலைவர் தம்பி தலைமை அப்படின்னு. தம்பிக்கே இன்னைக்கு விபூதி அடிச்சிருப்பாங்க. லைட்டா எஸ்கேப் ஆயிட்டார் தம்பி இன்னைக்கு. இல்ல நான் தான் இது மேட்ச் ப்ரிவியூ எல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். டீம்ல யார் யார் எங்க ஆடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சிவம் துபே கொண்டு வந்து பவர் பிளேல இறக்கி விடுறாரு. இதை நான் எப்படி இல்ல கம்பீர் இறக்குனா கரெக்டா நேரம் தான். இது எப்படி கரெக்டா நேரம் சொல்லுவேன்? அவர் அந்த ஒரு பால் ஆடிந்தா 4 விக்கெட் போயிருச்சுன்னா அடுத்த ஓவர் வந்து ஹர்பீத் சிங்கும் மொசின் கானும் தான் அப்படியே கண்டினியூஸா 8 ஓவர் போட்டாங்க ஸ்பின்னரு. கரெக்டா நீங்க பிளான் பண்ணி தான் இறக்கி விட்டாங்க. அந்த ஒரு பால் நம்ம சிவம் டுபேல பாஸ் போலிங் சர்வை பண்ண முடியுமா? அவர் அந்த ஒரு பால் சர்வை பண்ணாம அவுட் ஆனது. அத சிவம் டுபேவை தான் நம்ம பிளேம் பண்ணுவோம். அண்ணா சொல்ற மாதிரி கம்பீர் மாமாவோட அதுல வந்து பிளேம் பண்ண கூடாது. இது எனக்கு புரியவே இல்ல. ஒரு பால் மொத பால்ல டக் அவுட் ஆறீங்க அபிஷேக் சர்மா. அந்த ஒரு பால் ஏன் நிக்க மாட்டேங்கிறத நான் கேக்குறேன். அது சிவம் துபேக்குன்னு வரும்போது நீ எடுத்துக்கிற. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு ஆட்டம் ஃபெயிலியர்ங்கிறது அடுத்த அபிஷேக் சர்மா அடுத்த 100 அடிச்சுட்டு என்னன்னு பேசுவீங்க? சரி, சிவம் துபே அடுத்த மேட்ச் ஒரு 50 அடிச்சுட்டா நீ எப்படி பேசுவ? அன்னைக்கு 100% ஷாட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம்? உலக வரலாற்றுல அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் கிடையாதுன்னு பேசணும். அதேதான் நீயும் தான் பேசுன. சிவம் துபே வந்ததே 6 அடிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் மேல இறக்கலாம்னு பேசுனேன். ஒரு பால் அந்த ஒரு பால் நான் சொல்ல ஒரு பாயிண்டே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இதுக்கு முன்னாடி மேட்ச் எங்கேயுமே அவர் இந்த மாதிரி மேல இறக்கணும் பவர் பிளேக்குள்ள இறக்கி நான் பார்த்ததே இல்ல. ஹர்திக் பாண்டியா கூட இறங்கி இருக்காரு, ஆனா இவர் இறக்கி நான் பார்த்ததே இல்ல. அக்சர் பட்டேல் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னைக்கு சூரிய உள்ள இருக்கும் போது லெப்ட் ஹேண்டர் தானே தேடுவீங்க. ஒன்னா ரிங்கு சிங்கா அல்லது அக்சர் பட்டேலா, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தானே மேல இறக்கிருப்பீங்க. ஏன்னா திடீர்னு இன்னைக்கு புதுசா சிவம் துபே மேல இருக்கிறீங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் பேட்டிங் ஆர்டர் யார் யார் எங்க இறங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு கம்பி. திடீர்னு ஒரு முடிவு எடுத்து போறாங்க. இதுதான் பிரச்சனை. இது இதுக்கு ஃபர்ஸ்ட் தினேஷ் ஸ்டார்டிங்ல சொன்னா டிராவிட் நம்ம கேப்டன் கோச்சா இருக்கும் போதும் சரி, ரோஹித் இருக்கும்போதும் சரி, இப்போ இதே மாதிரி சுச்சுவேஷன் அப்போ அந்த வருஷம் வேர்ல்டு கப்லயும் வந்திருக்கு. ஓகேவா? அதை நம்ம வந்து அக்சர் பட்டேல் தான் அங்க நின்று ஆடி கொடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கீழே சிவம் துபேவோ ஹர்திக் பாண்டியாவோ அடிப்பாங்க. நான் இன்னைக்குமே அதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ரிங்குக்கு நம்ம பிராக்டிஸ் மேட்ச்லயும் சரி, முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்லயும் சரி கொஞ்சம் மேலதான் இறக்கி விட்டாங்க. நான் ரிங்கு தான் இறக்குவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு ரிங்கு மேல இறக்கிருப்பாங்க, இல்ல அக்சர் தான் இறக்குவாங்க நினைச்சேன். சிவம் துபே இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரு ஸ்பின் ஆடுவாரு, இல்லைன்னா மீடியம் பேசுறதா அடிப்பாரு. அவரு கொஞ்சம் டைம் வேணும். எடுத்த உடனே தடால் கூடாதுல அடிக்க மாட்டார் சிவம் துபே. அவருக்கு ஒரு 10 பால் ஒரு 5 பாலா டைம் வேணும், அப்பதான் அடிக்க ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் கேமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. செம்ம தௌலத்தா நீங்க போயிட்டு நாம சொல்லிட்டு இருந்தோம்ல மேட்ச்லயே இவ்வளவு இதா போயிட்டு இருக்கோம், ஏதாவது மேட்ச் தோக்க போறோம்னு பேசி இது ஒரு ஐ ஓப்பனர் கேம். இப்ப பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபெயில். இன்னைக்கு சூர்யா மட்டும் அடிக்கலாம். இன்னைக்கு மிடில்லையுமே எல்லாருமே ஃபெயில். ஆக்சுவலா பேட்டிங்கே ஃபெயில் இன்னைக்கு.
87 திலக் வர்மா 25 ரன்னு, சூர்யா 84 ரன் அடிச்சிருக்காங்க. கீழே வந்து அக்ஷர் ஒரு 14 ரன், அதுவும் 11 பால் தான் அடிச்சிருக்காரு. மத்த யாருமே பெருசா ஸ்கோர் பண்ணல. அப்புறம் இஷான் ஒரு 20 ரன் அடிச்சிருக்காரு. இப்போ பேட்டிங்கே ஃபுல்லா ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு பவுலிங் போட்டு நல்லா பவுலிங் போட்டு ஜெயிச்சிருக்கோம். அதுவுமே அக்ஷரோட அந்த தொடர்ந்து 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட்டுக்கு அப்புறம் தான் இந்த மேட்சே நம்ம கைக்குள்ள வந்தது இன்னைக்கு. அதை எப்படி பாக்குறேன், இன்னைக்கு பவுலிங் வந்து நல்லா போட்டிருக்காங்க, 2 டீமே நல்லா போட்டிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆப்லேயே மேட்ச் முடிச்சாரு. இல்ல இந்தியா டீம்ல தான் நடக்குதுன்னு. இந்தியா ஹோம் கிரவுண்ட்னா இந்தியா கேட்குற கிரவுண்டு தானே தருவாங்க. அது எப்படி பிளேயர்ஸுக்கு இது பவுலிங் பிச்சுன்னு தெரியாம போயிருக்கும்? அவ்வளோ மோசமா நம்ம ஆடுறாங்களா? பிளேயர்ஸ் இது மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் மாட்டுறாங்க. இல்ல அதுதான் நான் கேட்கறேன். அதாவது இந்தியா கேட்குற இப்போ இந்தியா ஹோம் கிரவுண்ட்னா இந்தியா கேட்குற பிச் தான் ரெடி பண்ணி தருவாங்க. இல்ல பிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஐசிசி டேக் ஓவர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஐசிசி ஈவெண்ட் இல்ல அட்வான்டேஜ் ஹோம் ஹோம் கிரவுண்ட் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்கும். இருக்குல்ல? அவங்க நீங்க கேட்குற எக்ஸாக்டா வாங்க முடியாது. பிக்ஸ் போட்டுருக்கலாமே. அதுதான் கேட்குறேன். நீங்க எக்ஸாக்டா வாங்க முடியாது. இல்ல நீங்க வாண்டடேல எப்பயுமே பாத்தீங்கன்னா பவுலிங்க்கும் அசிஸ்டன்ஸ் இருக்கும், பேட்டிங்க்கும் இருக்கும். அதாவது நீங்க நிறைய மும்பை மேட்சஸ் எல்லாம் பாத்துருக்கலாம். சரியா? மும்பைல நீங்க நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். நீங்க நம்ம ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நிறைய பாத்தீங்கன்னா மும்பை எப்போ வான்கடையில் ஆடி டாஸ் ஜெயிச்சாலுமே பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னா பவுலிங்லயும் உனக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும், செகண்ட் பேட்டிங் ஆடும்போதும் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால டாஸுக்கு ஃபேவரா தான் யூஎஸ்ஏ இன்னைக்கு போயிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க பேட்டிங் சூப்பரா ஃபைட் பண்ணாங்க இன்னைக்கு. நம்ம அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னைக்கு லிட்டரலா இந்த 2 பேர் தான். ஒரு சஞ்சய் ரஞ்சனே அவரு தான் மேட்சே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. சாரி, சுபம் ரஞ்சனேவா? சுபம் ரஞ்சனேவும் அந்த அந்த மிலித் குமார்னா யார்? எனக்கு ஆக்சுவலா ரகானே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த மிலித் குமார் ஆடிங் பேட்டிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரகானே மாதிரியே இருந்தது. அவங்க 2 பேர் விக்கெட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் நம்ம கைக்குள்ளே வந்தது இன்னைக்கு. இல்லண்ணா, நாம நீங்க சொல்றது கரெக்ட் தான். மும்பை பிச்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம். நாம என்ன பழக்கி வச்சிருக்கோம்னா பிளேயர்ஸ்க்கு பேட்டிங் பிச்சஸ், ட்ரூ பேட்டிங் பிச்சஸ் கொடுத்துட்றோம். ராய்ப்பூர்ல ஒரு காலத்துல பேட்டிங் பிச்சே கிடையாது. ராய்ப்பூர்லயே ஒன் டே மேட்ச்ல வந்து 700 ரன் ஒரு நாளைக்கு அடிக்கிறாங்க, 2020 மேட்ச்ல 400 ரன் அடிக்கிறாங்க. அது மாதிரி பிச்சு கொடுத்துட்றோம். விசாகப்பட்டினமும் சரி, திருவனந்தபுரமும் சரி, அப்படி நல்லா ட்ரூவா இருக்கிற பேட்டிங் பிச்சஸ்ல கொடுத்து பால் கொஞ்சம் பவுலிங் அசிஸ்டண்டா இருந்தாலும் அந்த அதுல வந்து நம்ம பேட்ஸ்மேன் மாட்டிக்கிறாங்க. சப்போஸ் இது வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருந்தனால இன்னைக்கு வந்து யுஎஸ் கிட்ட தோல்வி அடைந்தாலும் சரி, வின் பண்ணினாலும் சரி, இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் தான். இதுக்கு மேல இப்படி ஒரு பிச்சு இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து ஆடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு போகுது. ஃபைனல்லே செமிஃபைனல்லே மாட்டின்னா அதோட நம்ம டோர்னமெண்ட் நம்ம ஹோப்பே முடிஞ்சிருக்கோம். இன்னைக்கு தெரிஞ்சது இந்த பிச்சில் இது மாதிரி ஆடுனடான்னு சொல்லிட்டு இனிமே தெரிஞ்சுப்பாங்க. சரி, நல்லா ஆடுவாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் அதே ஒரு கேள்வி எப்படியே வைக்கிறேன். இப்போ இருக்க நம்ம கிட்ட இருக்க ஹிட்டர் பேட்ஸ்மேன் தான் இதுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுற அளவு நம்ம கிட்ட பேட்டிங் இருக்கா? இருக்கு. ஸ்கை பேட்டிங் இருக்கு ஆக்சுவலா. இல்ல பேட்டிங் இருக்கு. நான் என்ன சொல்றேன், பேட்டிங் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய கொலாப்ஸ். இல்ல நீங்க அந்த சூரிய கூட ஆடுறதுக்கு இன்னைக்கு எனக்கு அக்சர் கூட வேணாம், இன்னைக்கு ஹார்திக் இறக்கிருக்கலாம். ஹார்திக் நிறைய மேட்ச்ல மேலதான் ஆடிட்டு இருக்காரு. ஜிடிலையும் நம்பர் 4 தான் ஆடி இருக்காரு. மும்பையிலுமே ஒரு மேட்ச் நம்பர் 4 தான் வராரு. நீங்க அப்பாடுனா ஹர்திக் கொஞ்சம் நின்று ஆடுவாரு, சூர்யா நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அப்போ இந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தி மாத்தி ட்ரை பண்ண, ஒருவேளை யூஎஸ்ஏனால ட்ரை பண்ணாங்களா என்ன கதைன்னு தெரியல. இருந்தாலுமே பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? அதை நான் ஒரு கேள்வியா கேட்கறேன். இப்போ எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச்ல சிவம் துபே அந்த இடத்துல இறங்குனதே இல்லை. எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. நீங்க இதுக்கு முன்னாடி சிவம் துபே அந்த இடத்துல இறங்கி இருக்காரு. 6வது ஓவர்ல வந்ததுதான் பெரிய பிரச்சனை. சிவம் துபே 5வது இடத்துல 6வது இடத்துல தான் வந்தாரு. இன்னைக்கும் திலக் வர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஓவருங்கிறதான் கணக்கு. 6வது ஓவர்ல சிவம் துபே இந்தியாக்காக ஆடினதே இருந்திருக்காரு அதிகபட்சமா. 12வது ஓவர் 13வது ஓவர் வந்திருப்பாரு. அதுதான் அவரோட இடம். விக்கெட் விழுந்துருச்சு. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி அவர் இறக்கவே இல்லை, எந்த மேட்ச்லயுமே இறக்கல. பயிற்சி ஆட்டத்துலையும் சரி, நீங்கள் நடந்த நியூசிலாந்து சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கவே இல்லை. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆவார், அதுக்கப்புறம் வந்து அந்த 50 அடித்தார். அங்கேயெல்லாம் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு 4 விக்கெட் போன வாட்டி நீ சிவந்து போய் நீ போய் அதுவும் பவர் பிளே, நான் தான் சொல்கிறேன் பவர் பிளேயில் அவர் இறங்கி நான் பார்த்ததே கிடையாது. பவர் பிளேயில் இறக்கி விட்டு நான் என்ன கேட்குறேன், நீ அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணுவார். நான் தான் சொன்ன மாதிரி ஜிடியில் அவர் அந்த இடத்துல தான் இறங்கி டீம்லேயே இல்லாமல் டீமுக்குள்ளே வந்தார். அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி நீ அக்சர் பட்டேல் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பிளானுக்கு போயிருக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நீங்கள் 24 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவையே இல்லாமல் சிவன் துபே, நான் தான் சொல்கிறேன் 12வது ஓவர்லேருந்து பண்ணால் மட்டும்தான் அவரால் அடிக்க முடியும். ஒரு ஓவர் பார்ப்பார், அதுக்கு மேலே தான் அவரால் அடிக்க முடியும்.
அந்த மாதிரி இருக்கிற பிளேயரை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்ட்டு அங்கிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததாவது ஹர்த்திக் இறக்கணும். அதுவும் இல்லை, ரிங்கு இறக்குறாங்க. ரிங்கு இன்னைக்கு மட்டமான ஃபெயிலியர். 14 பாலுக்கு 6 ரன் அடிக்கிறாரு. முன்னையாவது வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து வேகமாக அடிப்பார், அதுக்கப்புறம் மெதுவாக போயிடுவார். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதே மெதுவாக தான். 14 பாலுக்கு 6 ரன் அடிக்கிறாரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா இன்னொரு ஃபெயிலியர். இப்போ இதுல இந்த அக்ஷரை மேல இறக்காதனால இப்போ இதுல என்ன பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? இப்போ இந்த ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும்போது அக்ஷர் முன்னாடி இறக்குவாங்க. அக்ஷருக்கு என்னன்னா அப்போ ஒரு லைசன்ஸ் இருக்கும். நீ தப்பு டிப்புன்னு ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் கொடுத்துதான் அனுப்புவாங்களே உள்ள. நீங்க போன 24 வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மேல இறக்காதனால இப்போ சிவம் தூபே அந்த இடத்துல ஆடும்போது சிவம் தூபே மேலே ப்ரெஷர் இருக்கு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் சூர்யா மேலேயும் ப்ரெஷர் இறங்குது. கீழே வர ஹர்திக் அக்ஷர் எல்லாரும் மேலேயும் ப்ரெஷர் இறங்குது. இது சரி ஒரு தப்பான மூவ். இது அடுத்த மேட்ச் இதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணானா நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு மேட்ச் மாட்டிக்குவோம் நம்ம. ரிங்கு சிங் வந்து நான் போன ஆட்டத்துலதான் சொல்றேன், அவர் வந்து இன்னிங்ஸ் பில்டு பண்ண பார்த்து அந்த இன்னிங்ஸ் பில்டும் பண்ணாம பாலுக்கு பால் அடிக்காம ஒரு மேட்ச் வந்து செட் ஆகிற நேரத்துல அவுட் ஆகிட்டு விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிடாருங்கிறத குறைய நான் வந்து 2-3 ஆட்டத்துக்கு முன்னாடியே கரெக்டா சொன்னேன் உங்ககிட்ட. 2 பேருமே இது வந்து அவர் மேல ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா மூவ் ஆன் ஆகி போனீங்க அந்த இடத்துல. இன்னைக்கு வந்து இது வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து குத்துது நமக்கு. இல்ல நான் அதுதான் சொல்றேனே, நம்ம ரிங்கு சிங் இறங்கின இடமும் தப்பு தான். ரிங்கு சிங்க நான் என்ன சொல்ல, கடைசி 5 ஓவருக்கு தான் வைக்கணும்னு சொல்றேன். பேட்டிங் ஆர்டர் வந்து ரிங்கு சிங் கடைசி 2 ஓவர், சிவம் டுபே வந்து ஸ்பின்னர். சிவம் டுபே இன்னைக்கு சிவம் டுபே பாயிண்ட்ல நீங்க தப்புன்னு சொல்லுவாரு. சிவம் டுபே கரெக்டா இறக்குனாங்க. அந்த ஒரு பால் சிவம் டுபே பார்த்து அப்படின்னா அடுத்து 8 ஓவர் மொசின் கானும் ஹர்பித் சிங்கும் எடுத்து அப்ப 8 ஓவர் தொடர்ந்து ஸ்பின் போட்டாங்க. அதை கரெக்டா பிளான் பண்ணி தான் இறக்கி விட்டாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த ஒரே பால்ல. ஒரு பால் இருந்தாருன்னா நீ சிவம் டுபே இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை காட்டி இருப்பாரு கண்டிப்பா. நம்ம அந்த நியூசிலாந்து 4 2020 மேட்ச்ல காட்டின ஆட்டத்தை நீ காட்டி இருப்பாரு. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த ஒரு பால் பார்த்து அடிட்டு போயிருந்துருக்கலாம். நான் தான் சொல்றேனே, அந்த மாதிரி நீங்க பேட்டிங் ஆடுற இப்ப யாரு எங்க இறங்குவாங்கன்னே தெரியும் கண்ண மூடி. இப்ப நாளைக்கு இன்னைக்கு யூஎஸ்ஏ எப்படி இருக்கு, மற்ற டீம் இதே நமக்கு பாகிஸ்தான்ல போய் கொழும்புலாம் ஆடினதே கிடையாது. அந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, ஸ்பின் தானே போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபை மேல இன்னும் மேல இருக்குன்னா என்ன பண்றது? அப்ப மாட்டுவோம்ல. நான் அதை தான் சொல்ல வரேன். மேல அடித்தாகணும். இன்னைக்கே பாகிஸ்தான் 12 ஓவர் ஸ்பின் போட்டாங்க. அன்னைக்கெல்லாம் 16 ஓவர் உஸ்மான் டாரிக் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னு சிவம் டுபே தவிர நம்ம டீம்ல நல்லா விளையாடுற பிளேயர் யாரு? அதுதான் நான் சொல்றேன். ஸ்பின்னர் இருக்கும் போது இறக்கி விட்டா கூட பரவாயில்ல. ஃபாஸ்ட் பாலர் அது 6வது ஓவர். நான் தான் சொல்றேன் சிவம் துபே 6வது ஓவர். நீங்க வேணா ஸ்டாட்ஸ் கூட எடுத்து போறீங்க. எங்க போய் அவரு பவர் பிளேல இறங்கி இருக்காரு? இல்ல நான் என்னோட ஒரு ஓகே இவ்வளவு நேரமா பேட்டிங் கோலாப் பத்தி பேசணும். நம்ம இன்னைக்கு ஒருத்தர் சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு, வேன் சாட்வேக்குன்னு சொல்லிட்டு. அவரு தம்பி போ ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கடைசியா அவர் விக்கெட்டே எடுக்கல. எப்ப தெரியுமா விக்கெட் எடுத்துக்கிறாரு கடைசியா? 2024 நவம்பர்ல 2 விக்கெட் எடுத்துக்கிறாரு. அதுவும் யாரு கூட தெரியுமா? நேபாள் கூட. அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்னைக்கு சரியான பவுலிங். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? 4 விக்கெட் வேற. அவர் வந்து நீ ஸ்டெம் டு ஸ்டெம் போட்ட ஒரு பால் கூட ஸ்டெம்ப்ல இருந்து இப்படியும் போட இப்படியும் போட ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு ஒரு பால் திடீர்னு ஒரு பால் நெஞ்சுக்கு போட்டது தலைக்கு சிவம் டுபேல இப்படி போட்டார் ஸ்லோ. அதுக்கு நான் கீப்பர் அப்து வச்சு போட்டாரு. ஒரு பால் கூட அவருக்கு வந்து கீப்பர் வந்து பின்னாடி இருக்கல. எல்லா பாலுமே 24 பாலுமே கீப்பர் வந்து அப்துல இருந்து போட்டாரு. பவுன்சர் போட்டு சிவம் டுபே விக்கெட் எடுத்ததாச்சு. இசான் கிசான் வந்து வித்தே கொடுக்காம கேட்ச் அடிக்க வச்சதாச்சு. நல்லா போலிங் போட்டாரு. அவர் போட்டாரு. அலிகானுமே நல்லா வந்து போட்டாரு. அவர் அலிகானோட இன்ஜுரி தான் கடைசி ஓவர்ல வந்து 20 ரன் போன ஒரு குரூசியலா போயிருச்சு. நேற்றவால்கார் இன்னைக்கு பொழந்து விட்டாங்க. எதிரே பார்க்கல இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் ஒன் சைட் மேட்ச்னு சொன்னோம். ஆனா நீங்க நடந்த 3 மேட்சுமே க்ளோஸ் மேட்ச், கடைசி ஓவர் த்ரில்லர் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நல்லா இருக்கு. T20 ஆரம்பிச்சதுமே ஒரு சூடு பிடிச்சிருச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஆரம்பிக்கும் லீக் ஆட்டலாம் எங்கடா போய் பார்த்துட்டு சூப்பர் எட்டு தான் சூடு பிடிக்குன்னு நினைச்சேன். முத நாளே மேட்ச் கண்ணை தொடர்ந்து பார்க்க வச்சுட்டாங்க எல்லாரும். தயவு செஞ்சு என் தலைவனோட ஸ்கை இன்னிங்ஸ் பத்தி பேசுங்க. நம்ம 1/2 மணி நேரமா குறையும் தான் சொல்லிட்டு இருக்கிற தவிர ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. அதை பத்தி பேசுங்க தயவு செஞ்சு. தலைவரோட தம்பி வந்து இன்னைக்கு ஒரு சைனிங் ஆகி அடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம தம்பி இல்லைன்னா இன்னைக்கு டீமே கிடையாது. அம்மா அமைதியா இருந்திருப்பீங்க எல்லாம், தெரிஞ்சுக்கோங்க. தலைவர் முன்னாடி வேற அடிச்சிருக்காரு. தலைவர் முன்னாடி வேற அடிச்சிருக்காரு. அம்பாசிடர் ரோஹித் தான். அது இல்லாம ஒரு இன்னொரு ஸ்டாட் சொல்றேன்.
சூர்யா வந்து இந்தியாக்காக ஹையஸ்ட் மாம் அவார்டு, அதாவது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து அதிகம் 105 மேட்ச்ல விராட் கோலி சர்பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டாரு. வெறும் கம்மி இன்னிங்ஸ்ல விராட் கோலி 127 மேட்ச்ல, கை வந்து 105 மேட்ச்லயே அதை அச்சீவ் பண்ணிட்டாரு. இல்ல இன்னைக்கு ஒரு செம்ம இன்னிங்ஸ் தான். நான் செம்ம வந்து நாக்கு இன்னைக்கு. இந்தியாக்காக ஒரு 2020 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு செம்ம நாக்குனா டாப் 5ல கண்டிப்பா இதை வந்து லிஸ்ட் பண்ணலாம். 77க்கு 7, ஸ்கை முன்னாடியே வந்துட்டாரு. அவரு ஸ்பின்னு ஒழுங்கா ஆடவே இல்லை. ஹர்பீத்தையும் சரி முசின் கானையும் சரி தடவிட்டு இருந்தாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசி 2 ஓவர் இருக்கும்போது 140 ரன் தான், இல்ல 130 ரன் தான். அதுல இருந்து கடைசி 2 ஓவருக்கு 30 ரன் அடிச்சு சாமி செம்ம இன்னிங்ஸ். அதெல்லாம் இந்த இன்னிங்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்கோர் போர்டு பார்த்தா தெரியாது யாருக்கும். மேட்ச் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ்னு. இல்ல இந்த சூர்யா இன்னிங்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து சல்யூட், எனக்கு தெரிஞ்சு ராம்ராஜுக்கு சல்யூட். இல்ல சூர்யா பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஒரு ஃபுல்லான ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் வந்துட்டு பேட்டிங் ஆடுவாரு, ஒரு ரன்னு இவ்வளோ ரன்னுன்னு தேத்திட்டு, ஏன்னா மற்றவங்களாம் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும்தான் அவர் ஆடி என்னாலையும் தனியாவே இந்த டீமை கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி காமிச்சிருக்காரு. அதுவும் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல எல்லாருமே ஃபெயிலியருங்கும் போது இவர் மட்டும் நின்று ஆடி ஒத்தாலாம் நின்று ஆடி மேட்சை கொண்டு வந்திருக்காரு. நம்ம தான் சொன்னோமே சூர்யா கப்பு அவர் பேர் எழுதி வைக்கணும்னு, அப்புறம் அவரும் ஒரு மேட்ச்க்கு அவர் பங்கு பண்ணும்ல காமிச்சிட்டாரு. பார்ப்போம். இல்ல அதான் போன ஐபிஎல்க்கு அப்புறம் சூர்யா பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல பெருசா. நாமளே இந்த ப்ரிவியூக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருந்தோம். ஆனா இந்த இந்த ரோல் வந்து சூர்யா வந்து எப்பயுமே பண்ணுவாரு. இப்போ டீம்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது மும்பைக்கா இருந்தாலும் சரி இந்தியாக்கா இருந்தாலும் சரி நிறைய டைம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த லாஸ்ட் கொஞ்சம் 20-22 மேட்சாவது அடிக்கல. ஆனா இப்போ ஃபார்முக்கு வந்தது சரியான டைம்ல இந்த கடைசியா ஜாக் பாக்ஸுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாம். இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் காரணம். எல்லாம் வந்து அதுதான் சிஎஸ்கேக்கு தான் சொல்லலாம். அவர் எடுத்ததுனால தான் ஒரு 2 மேட்ச் வாய்ப்பு தரலாமே தந்தாங்க. அதுதான் செம்ம இன்னிங்ஸ். இந்த ஃபைன் ஒயின் மாதிரி இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு சூர்யா. அந்த இன்னிங்ஸ் முடியலைன்னா இன்னைக்கு மேட்சே நம்ம கையை விட்டு போயிருக்கோம். அதனால தம்பி வந்து இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணாரா நல்லா இருக்கும். நம்ம பவுலிங்க்கு வாங்க டிஎஸ்பி சார். நம்ம பவுலிங் தான் இப்ப அதுதான் இல்ல டிஎஸ்பி சார் திடீர் இன்னைக்கு சொல்லுங்க. ஹர்ஷித் ராணா இல்ல இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் இன்னைக்கு நான் சொல்றேன். நீ சொன்ன இல்ல அஸ்தீப் எக்ஸ்பென்சிவ் சொன்னியா, இன்னைக்கு அஸ்தீப் சூப்பரா போட்டிருக்காரு. ஏன்னா அந்த அனதர் சைடு கண்டெயின் பண்ணி சூப்பரா போட்டனால இன்னைக்கு அஸ்தீப் சூப்பரா போட்டிருந்தாரு. ஒரு எக்ஸ்ட்ராஸ் கிடையாது. சரி இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு டிஎஸ்பி சூப்பரா போட்டாரு, அஸ்தீப்பும் சூப்பரா போட்டாங்க. பும்ரா வந்து யாரு உட்கார வைப்பீங்க? டிஎஸ்பியவா அஸ்தீப்பியா? டிஎஸ்பி தான். என்னடா கேள்வி? என்ன நந்தா ஆக்சுவலா டிஎஸ்பி நல்லா போட்டிருக்காருல்ல. என்ன நீங்க எங்களுக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் 100 வாட்டி சொன்னது நீதான். எப்படி ஒரு காம்பினேஷனை பிரிப்ப? சரி இன்னொரு ஆப்ஷன் சொல்லவா? ரிங்கு உட்கார வச்சுட்டு 3 பேசர் ஆடுவீங்களா? எதுக்கு ரிங்கு உட்கார வைக்கிற? பிரபராஜனா இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். நான் இந்த பாயிண்ட் பத்தி பேசணும்னே தான் நினைச்சேன். ஹர்திக் இன்னைக்கு நல்லாவே பால் போடல. 4 இருக்கு. 16 ஓவர் வந்து கன்னா இருக்கு. அக்சர் பட்டேல் அப்பப்போ ஒரு ஓவர் அடிக்கிறாங்க, சிராஜ் ஒரு ஓவர், ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஓவர்னா கூட நம்மகிட்ட 13 ஓவர் 12 ஓவர் தான் கன்னா இருக்கு. தவிர 8 ஓவர் ஃப்ரீயா இருக்கு. நம்ம ஹர்திக் பாண்டியாவோட 4 ஓவர் கணக்குல இப்படி நல்லா போடுறாருன்னு கணக்கு வைக்கிறதா இல்ல எக்ஸ்பென்சிவா போடுறாரு கணக்கு வச்சிட்டோம்னா அந்த 4 ஓவர் ஃப்ரீ ஓவர் இருக்கு. ஆஸ்திரேலியா மாதிரி டீம், இங்கிலாந்து மாதிரி டீம், சவுத் ஆப்பிரிக்கா டீம் மாதிரி டீம் எல்லாம் நம்ம மாட்டினா அந்த 4 ஓவர் கிழிச்சு விட்டுருவாங்க. 4 ஓவருக்கு 60 ரன் போச்சுன்னா கூட இந்தியா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல நம்ம அதுக்கு போயிடலாமே. இல்ல அதுக்குதான் நம்ம இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா கரெக்டா 5 பவுலர் தானே யூஸ் பண்ணோம். நம்ம எப்பவுமே சிவந்து போய் ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க, அது கொடுக்கல. இல்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தான் பார்த்தாங்க. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு என்னன்னா ஹர்திக்கோட ஓவர் வந்து நீங்க எப்பயுமே பவர் பிளேலயோ 2 ஓவர் முடிச்சிடணும். அப்பதான் அவர் பவர் பிளேல தான் ஸ்விங் பண்ணுவாரு, கொஞ்சம் விக்கெட் விழுவும். ஏன்னா அவர் போடுற ஷார்ட் பிச் தான் நிறைய போடுறாரு. குட் லென்ஸ் ஸ்லாட்லாம் போட மாட்டாரு, ஷார்ட் பிச் தான் போடுறாரு. அதனால பவர் பிளேல 2 ஓவர் முடிச்சிடணும். இன்னைக்கு பவர் பிளேல ஒரு ஓவரே தரல, கீழே வந்து போட்டாரு. இன்னைக்கு செம்மையா அடி வாங்கிட்டாரு. அதுவும் இல்லாம சிராஜ் வந்துட்டு நியூ பால் நல்லா போடுவாரு, ஓல்டு பால் கொஞ்சம் அவர் அடி வாங்குவாருன்னு சொல்லிட்டு தான் சரி ஹர்திக் நம்ம ஓல்டு பால்ல ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கு தான் சொல்றேன் சிராஜ் பும்ரா வந்தாங்கன்னா சிராஜ் எடுத்துட்டு எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் போவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஹர்திக் பாண்டியா தான் பவர் பிளேல போட்டிருந்தா அவருக்கு இவ்வளவு அடி வாங்கியிருக்க மாட்டாரு.
இல்ல நான் சும்மா ஒரு ஆப்ஷனா தான் தரேன். அவங்களுமே சிராஜ் எடுத்துட்டு தான் பும்ரா ஆட போறாங்க, அது வேற விஷயம். நான் இப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க ரிங்கு எடுத்துட்டு சிராஜையும் போடலாம், இல்ல ரிங்கு எடுத்துட்டு ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்தா குல்தீப்பையும் ஆடலான்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் தரேன், அவ்வளவுதான். இல்ல நான் இல்ல உங்ககிட்ட அதுதான் எனக்கு. ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லு. அதாவது ஹர்ஷித் ராணா வந்து இன்ஜுரி ஆனனாலதான் சிராஜ் இன்னைக்குள்ள வந்தாரு. ஒருவேளை இன்னைக்கு பும்ராவுக்கும் ஒரு நிக்கலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஹர்ஷித் ராணாவே ஆடி இருந்தாங்கன்னு இந்த மாதிரி பவுலிங் போட்டிருப்பாங்களா? இல்ல இந்த ஹர்ஷித் ராணா ஆடி இருந்தா இந்நேரம் வந்து நான் மேட்ச் வந்து முன்னாடியே முடிஞ்சிருக்கும், அது வேற விஷயம். அதுதான் எனக்கு எப்படி சீக்கிரம் அடிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு காம்பினேஷன் தெரியுது, அவர் அதிக ரன்னு குடுக்கறாருன்னு தெரியுது, அப்பயும் ஏன் அவரை எடுத்துட்டு வரீங்க? இன்னைக்கு பண்ணதே நல்ல மூவ் சிராஜ் கொண்டு வந்ததுதான். சிராஜ் இல்லைன்னா இன்னைக்கு சீக்கிரம் மேட்ச் முடிச்சு. இது பாருங்க, இல்ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றேன். ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க ஒரு ஆள் நல்லா ஆடுறாருன்னு தெரிஞ்சு வேணும்னே தானே வெளியே அனுப்புறீங்க. சிராஜ் இத்தனைக்கும் நீங்க இந்த பயிற்சி ஆட்டம் சீரீஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவரும் ஒரு அளவு ஒரு கான்பிடென்ட்டா இருப்பார்ல. திடீர்னு அவர் டிவி பார்த்துட்டு இருந்தப்பாரு, வேர்ல்டு கப் பார்க்கலாம், திடீர்னு கூப்பிட்டு வா 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 சீக்கிரம் வந்து பால் போடுன்னு அது போட்டதுக்கு இன்னைக்கு அவருதான் அது பால் ஃபர்ஸ்ட் பாலே தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன்ல, ஸ்மாட்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சிராஜ். நான் அவன்கிட்ட போன்லயே சொன்னேன், சிராஜ் இன்னைக்கு எடுப்பாங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் 2 நாள் முன்னாடியே பேசணும் நம்ம அந்த இது இன்ஜுரி போட்டு. சிராஜ் வந்து 540 நாள் கழிச்சு இன்னைக்குதான் T20 விளையாடுறான். அததான் T20 இன்டர்நேஷனல். யார் மேலயுமே பேக்கப் நம்பிக்கை இல்ல. ஆமா, ரேடார்ல இல்லாத பிளேயர் திடீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்றதான் கேட்கணும். இன்னைக்கு அவர் ஃபெயிலா இருந்தாருன்னா என்ன கதை? இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல யுஎஸ்ஏங்கறனால தைரியமா ஆட வச்சிட்டீங்க. இது ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பாகிஸ்தான் மேட்சா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாகிஸ்தான் மேட்ச் இருந்துச்சுன்னா ஏன் இப்படி பண்றாங்க? கட்ட கட்டி இருப்பாங்க. சிராஜ் தான் காரணம்னு. ஆமா, பேருக்கு முன்னாடி முகத்தை வச்சு. ஆமா, சிராஜ் முன்னாடிலாம் ஒரு பவுலர் என் வாழ்க்கையில பாத்துக்கிறேன். அடி வாங்குவாரு. நான் ஒரு ஓவர் கொடுத்து கேப்டன் கொடுத்து நான் போட மாட்டேன்னு சொல்லி போனதே கிடையாது. 15 ஓவர். நான் டெஸ்ட்ல தொடர்ந்து 15 ஓவர். அதாவது பால கேப்டன் பவுலர் கிடைக்கிறதா கேப்டன் கொடுத்து வச்சிருக்கணும். அதான் கடைசியா அந்த தெரிஞ்ச இந்த ஆர்சிபில ஒரு டைம் ஃபார்முக்கு வந்து வெளியே விட்டாங்க. என்னைக்கு ஆர்சிபி வந்து வெளியே வந்தாரு அன்னையிலிருந்து அருமையான பர்ஃபார்ம் போடுறாங்க. ஸ்ரீலங்கா பண்றான் பாத்துக்கோங்க. அடிக்கிறனா அடிங்க, எங்களை மட்டும் அடிக்க, அவனையும் சேர்த்து 4 ஷாட் சாத்து. எனக்கு இந்த மேட்ச் தோத்துனாலுமே கவலை கிடையாது. ஒன் பேட் டேங்கிறது எனக்கு வந்து பேட் ஆக்ஸ் ஆஃப் கிரிக்கெட் வந்து எனக்கு வந்து ஃபைனல்லி செமிஃபைனல்லே வரக்கூடாது. அது முதல் நாள்லயே வந்தது எனக்கு சந்தோஷம். என்னமா பேசிட்டு இருக்கே வேர்ல்ட் கப்புக்கு அப்படி ஒன் பேட் ஏன் வரக்கூடாதுன்னா 19, 21, 22, 23, 22 WTC எல்லாத்துலயுமே ஒன் பேட் டே, 12 hours ஆஃப் பேட் டேஸ், 8 hours ஆஃப் பேட் டேஸ் அப்படின்னு சொல்லி அது கடந்து வரும். அது முதல் நாளே முடிச்சதுனால எனக்கு சந்தோஷம். இல்ல நான் என்ன இதுக்கு வந்துட்டு தோனி ஒரு இதுதான் எடுத்துட்டு வருவேன். தோனி இதை எடுத்துட்டு வருவேன். எப்ப கப் அடிச்சாலும் தோனி லக்ல கப் அடிச்சிட்டாருப்பா, தோனி லக்கு அந்த சீரீஸ் லக்ல ஜெயிச்சிட்டாரு. அது அவங்க பாக்குறவங்களுக்கு வேணா அது லக்கியா தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், அவருக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரிதான் எனக்கு இந்த ஒன் டே பேட் டேன்னு சொல்றதெல்லாம். இன்னைக்கு ஒழுங்கா பேட்டிங் ஆடி இருந்தா நாமளும் 200 தாண்டி இருக்கலாம். இந்த கேம் இந்த வீடியோ ஒரு கன்க்ளூஷனா முடிக்கும். நான் இந்த கேம் வந்து ஒரு ஐ ஓப்பனர். நீங்க வந்து ரவுடிசம் பண்ணலாம், ரவுடிசம் பண்ணோன்ட்டு போனீங்கன்னா அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அதனால அமைதியா போயிட்டு நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு பார்த்து ஆடுங்க. பவுலிங் இன்னைக்கு செம்மையா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா பவுலிங்கே நம்ம பெருசா இந்த சீரீஸ்ல நியூசிலாந்து சீரீஸ் எதுலையுமே டெஸ்ட் பண்ணல இவ்வளவு குரூஷியலா. இன்னைக்கு அது டெஸ்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம். பேட்டிங் மட்டும் நம்ம கொஞ்சம் தௌலத்தா ஆடாம ஒழுங்கா அமைதியா ஆடணும்னா நம்ம வந்து ஃபைனல்ஸ் கனவே தலைவர் தம்பி தலைமையில இன்னொரு கப் அடிக்கிறோம்.